ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா நடைபெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு விழாவானது தற்போது ராமநாதபுரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏர்வாடி தர்காவுல ஒரு மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. இந்த விழா வந்து எப்படி நடைபெறுதுன்னா, கிட்டத்தட்ட 851 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து சந்தனக்கூடு விழா வந்து நடைபெற்று வருது. இந்த விழாவுல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இந்த விழாவுல கலந்துக்கிறாங்க. இதுல வந்து பெரும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இந்துக்களுக்கு முக்கியத்துவம் விழால அளிக்கப்படுது. என்ன காரணம்னா, அவங்க தான் அந்த சந்தனக்கூடு பேழைய வந்து சந்தனக்கூடு விழாவுல வந்து அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்று வருது. இந்த நிலையில வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது இந்த பள்ளிக்கு முக்கியமா இருக்கக்கூடிய அந்த வாரிசுதாரர்கள் இருக்காங்க. அதாவது சையது சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா என்பவருடைய சமாதி இங்க இருக்கு. இந்த சமாதியில தான் வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த அடக்கத்துல இந்த கல்லறையில இருந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த சந்தனக்கூடு விழா நடைபெற்று வருகிறது. இது முக்கியத்துவம் என்னன்னா, இந்த சந்தனக்கூடு விழா நடைபெறுவதற்கு காரணமே அ இந்த சமாதி தான். இங்க வந்து பல பேருக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றி நடந்ததாகவும், பல மனநலம் பாதிக்கப்பட்ட உள்ளவங்க வந்து இங்க வந்து அதாவது மருத்துவர்கள் அல்லாத மருத்துவர்களால வந்து வைத்தியம் பார்க்க முடியாத சூழ்நிலையிலயும் வந்து இந்த விழால கலந்துக்கிட்டு போகும்போது அவங்க குணமடைவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இது குறித்து நம்ம அதுக்கு அந்த அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சந்தனக்கூடு விழா எப்படி நடைபெறுது? இந்த ஏறுவாடியில வந்து இந்த சயீத் இப்ராஹிம் பாதுஷா எப்படி வந்து வந்தாங்க? அத பத்தி இந்த வரலாறு சொல்லுங்களேன். இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது மதி மதீனாவுல வந்துட்டு ஏர்பாதுங்கிற நகர்ல அரசாட்சி பண்ண ஒரு ராஜா. அவருக்கு வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல நேரடியா போய் சொன்னது காரணத்தினால, அவங்க இந்தியாவுல போய் தீனை தீனை வந்துட்டு ஆ ஏற்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்றாங்க, பெறப்ட்டு வர்றாங்க. குடும்பத்தோட வர்றாங்க. வர்ற வழியில எத்தனையோ 1000 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. வந்து சேர்ந்துர்றாங்க. இங்க வந்து சேர போகும்போது, இந்த வழியில வர்ற இடத்துகள்லாம் கடல் மார்க்கமா கூடி வந்துகிட்டே இருக்காங்க. வரும்போது வர்றவங்களுக்கு அ இதுகள அவங்களுடைய பொறுப்புகள எல்லாத்தையுமே செஞ்சு ஏர்வாடில வந்து சேர்ந்துர்றாங்க. சேர்ந்து அவங்க அரசாட்சி பண்றாங்க. அரசாட்சி பண்ணி ஏர்வாடியில வந்துட்டு இன்னைக்கு 851வது வருஷம் சந்தனக்கூடுங்கிற ஒரு திருவிழாவ உண்டாக்குனாங்க. அப்ப இவங்களோட ஒண்ணா வந்ததுல வந்துட்டு, அவருடைய பேரன் நல்ல இப்ராஹிம் என்பவரு இங்க வந்து இருக்கிறாரு. இருக்கும்போது நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு பல விதமான நேர்ச்சைகளை வந்துட்டு அவங்க சௌரியமாக்கி குடுக்குறாங்க. குடுக்க போகும்போது ராஜா வந்துட்டு என்ன செய்றாரு, இந்த நல்ல இப்ராஹிம் அவருடைய பேரன் நல்ல இப்ராஹிமுக்கு வந்துட்டு, இந்த ஏரியாவுல வந்துட்டு 6600 குறுக்கும் இடத்த வந்துட்டு இனாமா குடுத்துடுறாங்க. இனாமா குடுத்து, அந்த அவங்களுடைய நல்ல இப்ராஹிமுடைய வாரிசுதாரர்களாகிய நாங்க ஒரு 3 பேரு அவங்க குடும்பத்துல இருக்காங்க. ஆம்பள ஆண் குழந்தைகள். அந்த 3 பேருடைய இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மத நல்லிணக்கம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல இப்ராஹிம் சாஹிப் இருக்க போகும்போது, இங்க வந்துட்டு எங்கள்ட்ட வந்துட்டு எல்லா மதத்தினர்களும் இங்க வருவாங்க. வந்து அவங்களுடைய குறைகள சொல்லுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளையும் சைத்தானுடைய ஏற்படக்கூடியது, இந்த பேய் பிசாசுல ஏற்படக்கூடியது, ஜின் சைத்தான்ல ஏற்படக்கூடியது, மனசுல பல கஷ்டங்கள் ஏற்படுறது, பிசினஸ்ல போறவங்க எல்லாருமே வந்து இங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர் யாருடைய கணக்கு வழக்கு இல்லாம எல்லாரும் வந்து இங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது, அவங்க வந்து இங்க பிரார்த்தனை பண்ணி குடுத்து, அவங்களுடைய என்னென்ன அவங்க எப்படி எப்படி பிரார்த்தனை பண்ணி கேட்டாங்களோ, அந்த இதனுடைய எல்லாத்தையும் அவங்க இறைவன் வந்துட்டு நிறைவேற்றி குடுத்தது காரணத்தினால தான் இந்த இதுவ கொண்டு வருவாங்க. கொண்டு வர போகும்போது, எங்க இந்த ஏர்வாடியிலே வந்துட்டு இந்த சுத்து வட்டாரத்துல எல்லா மதத்தினரும் இருக்காங்க. இந்த திருவிழாங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சந்தனக்கூடு விழா வந்து எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இந்த சந்தனக்கூடு விழா வந்து எப்படி நடைபெறுது? அவங்க யார் யாரு வந்து இதில கலந்துக்கிறாங்க? உங்களுக்கு நம்ம இந்துக்களுக்குள்ள என்ன முக்கியமான பங்கு இதுல இருக்கு? அதாவது எங்களுக்கு வந்துட்டு இந்த மத நிலக்க இதுல வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா, இப்ப எங்களுக்கு அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையமா இருந்தவங்க எல்லாருமே இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைன்னு சொல்லி எங்க பார்ட்னரா குடுத்துடுறாங்க. எங்க பார்ட்னர் எப்படி குடுக்குறாங்கண்டா, நீங்க வந்துட்டு சந்தனக்கூட தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, கொடிய பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, அ அதே மாரி வந்துட்டு இங்கேருந்து தீப்பந்தம் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு பாத்திரர்கள். இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலைகள குடுத்தத, இந்த 851 வருஷமா அது அப்படியே நிலைநாட்டப்பட்டு, இன்னைக்கு வந்துட்டு நம்ம மாவட்ட லெவல்ல இப்ப உள்ள நம்ம எஸ்பி சாரும், நம்ம கலெக்டர் சாரும், நம்மளுக்காக இன்னைக்கு வரைக்கும்
என்னென்ன அவங்க இதை எப்படி ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி எங்களுக்கு தந்தாங்களோ அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த விதமான குறை இல்லாம போலீஸ் சைட்ல இருந்து நம்ம ரெவன்யூ செப்பர்ட்ல இருந்தும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சீரும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து குறிப்பா வந்து எப்படி கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நாங்க ஒன்லி பாத்தியா வர்றது மட்டும்தான் எங்களுடைய வேலை. மத்த வேலை சந்தனம் தூக்கிட்டு வர்றது, கொடி பிடிச்சுக்கிட்டு வர்றது, மத்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மற்ற எல்லா மதத்தினர்களுக்கும் அவங்களுடைய பொறுப்புக்கு அனுசரிச்சு உள்ள இது இருக்குது. இது வந்து கடைசி முடிவுங்கிறது ஏற்படுறது இந்த கொடி இறக்குங்கிற வைபவம். அடுத்த புதன்கிழமை 28ஆம் தேதி 5வது மாசம் 28ஆம் தேதி முடிவு நடைபெறுது. அன்னைக்கு வந்து என்ன செய்வோம், இப்ப எங்க ஊர்ல உள்ளவரும் சரி, இங்க யாத்திரைகள் வந்திருக்க பல லட்சம் 1,00,000 பேர் 2,00,000 பேர் வருவாங்க. இங்க அவ்வளவு பேருக்குமே வந்துட்டு என்ன செய்வோம்னா, அன்னதானங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணுவோம். அந்த அன்னதான நிகழ்ச்சியில வந்துட்டு இவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்கவங்க வீட்டுகள்ல போய் நான் கொடுத்துட்டு வந்துருவோம். அவங்களே இங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த எல்லா மதத்தினர்களுமே வந்து இது வந்து எங்களுக்குள்ள எந்த விதமான ஏற்பாடுகளும் இருக்காது. இப்போ உங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஏறுவாடி தர்காவில் வந்து இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி என்பது மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டா நடந்துக்கிட்டு வர ஒரு பெரு நிகழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருது மிக சிறப்பா இருக்கு. இங்க வந்து தென் தமிழகத்துல அதாவது இந்தியாவுல இருந்து இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பகுதியிலிருந்து சுமார் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க வந்து வந்து இந்த சந்தனக்கூடு விழால வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய விழாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் தொடர்ந்து வந்து இங்க தங்கியிருந்து, அவங்க வந்து தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்து, அந்த பிரார்த்தனைகள் வந்து கொடியிறக்கும் பொழுது நிறைவேறும் ஒரு ஐதீகம் இங்க இருக்கு. அதற்கப்புறம் வந்து அடுத்த வருடம் வந்து இந்த நிறைவேற்றப்பட்ட வேண்டுதல வந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இங்க நடைபெறுது. இதனால வந்து இந்த பகுதியில வந்து ஒரு பலாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்க திருவிழாவா இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து அதுக்காக வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க திருவிழாவுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையிலான போலீசார் வந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் அல்லாம இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருடம் நடைபெற்று இருக்கிற சூழ்நிலையில மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல வந்து இந்த சந்தனக்கூடு விழா நடைபெறும் பொழுது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு விழா வந்து நமது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒவ்வொரு வருடம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழாவில் இருந்து வீரகுமரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.